விசிகே, ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு இவங்க மறுக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் ரீஎலெக்ஷன் போவதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை. ரீஎலெக்ஷன் போனார்னா விஜய் இதை விட கூடுதல் நம்பர்ஸோட கம்ஃபர்டபுளாக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்கெல்லாம் கோடி கோடி ரூபாய் செலவு பண்ணி மறுபடியும் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து யாராச்சும் முன் வருவாங்களா? ரெண்டாவது, இப்போ விஜயோட ஓட் பேங்க் என்னன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளே வந்து விஜயோட போவதற்கான வாய்ப்புகளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அப்போ இந்த எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு போவதற்கான வாய்ப்புகள், அதாவது இடதுசாரிகளோ விசிகேவோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முரண்டு பிடிச்சாங்க, வேறு வழியே இல்லை, நாங்கள் வந்து கொள்கை கூட்டணியை விட்டு வரவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் ஆப்ஷன், வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. அப்படி இல்லைன்னா ஏடிஎம்கே பாஜக விட்டு வெளியே வந்து அவுட் சைட் சப்போர்ட் வந்து இவங்களுக்கு தாவேகா கொடுத்துச்சுன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஏடிஎம்கேவோட சப்போர்ட்டில் நீங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறதும் உங்களால் வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் அப்சல்யூட் மெஜாரிட்டி. பட் அது காங்கிரஸ் பேக்கப் பண்ணுறதுக்கும் விசிகே லெஃப்ட் போன்ற அமைப்புகள் வந்து பேக்கப் பண்ணுறதுக்கும் மற்றவர்கள் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்.